நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நம்ம நாட்டோட எலெக்ஷன் ப்ரொசீஜரை பார்க்கலாம். மை கம் இன் சார். கம் இன். எல்லாருமே உங்களோட புக்ல பேஜ் நம்பர் 22 எடுங்க. அம்மா அப்படியே வேர்க்கடலை கொண்டு வாங்கம்மா. அது போட்டா நல்லா ருசியா இருக்கும். சூர்யா, அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலை தீந்து போயிடுச்சுப்பா. அதை நான் சொல்லவே மறந்துட்டேன். சரி அவ்வளவுதானே, பரவாயில்லம்மா. நான் வேர்க்கடலையை அரைச்சே போட்டுறேன். வேர்க்கடலை எப்படி சூர்யா அரைப்ப? சமையல் அறையில இருந்து ஸ்டோர் ரூம் வரைக்கும் தேடி பார்த்தாச்சு. ஆனா எங்க தேடி உரலே கிடைக்கல. என் மருமகள்க அதுல என்ன அரைச்சாங்களோ எங்க வச்சாங்களோன்னு தெரியலையே. அவங்க 2 பேர் கையிலயும் யானையை கொடுத்தா கூட சாயந்தரம் ஆறதுக்குள்ள அதை கூட தொலைச்சி வச்சிருவாங்க. ஐயோ ஆண்டவா, எனக்கு தான் நேரமே சரியில்லை. பரவாயில்ல விடுங்கம்மா, நீங்க கவலையை விடுங்க. நானே அதை தேடி எடுத்து அப்புறமா அரைச்சுக்கிறேன். சரிப்பா. அட கடவுளே. என்னப்பா, உனக்கு கிடைச்சதா இல்லையா? இல்லம்மா, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். கொஞ்சம் இரு. சூர்யா, யாரோ எங்கேயோ ஏதோ அரைக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுல்ல? இந்த ராத்திரி நேரத்துல யார் என்ன அரைக்கிறாங்கன்னே தெரியலையே. வேதராணிக்கு பெரிய கும்பிடு. மீனாட்சி, என்னோட இடது கண்ணு ரொம்ப நேரமா துடிக்குது. உனக்கு தெரியும்ல, என் இடது கண்ணு துடிச்சா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நடக்கும். எனக்கு என்னமோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியுது. இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என்னங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? நீங்க இருக்கீங்களே, எப்ப பார்த்தாலும் ஏடா கூடமாவே யோசிக்கிறீங்க. நான் ஒண்ணு சும்மா சொல்லல. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? அந்த வேதராணி அம்மாவோட மாத்திரை, அப்புறம் நான் கும்புற அந்த கடவுளோட ஆசீர்வாதம், இந்த 2 நாள நமக்கு பிறக்க போற குழந்தை ரொம்ப கலரா பிறப்பான். நான் எந்த அளவுக்கு அதிகமா பாதாம் சாப்பிடுறேனோ அந்த அளவுக்கு என் குழந்தையும் நல்ல கலரா இருப்பான், அழகா இருப்பாங்க. அப்படியே உங்கள மாதிரியே என்ன மாதிரியும். மெதுவா மெதுவா மெதுவா, கொஞ்சம் மெதுவா தான் செய்யலாம்ல. அம்மா வந்தாங்கன்னா அப்புறம் நம்ம 2 பேருக்கும் திட்டுதான். கொஞ்சம் மெதுவா செய்ய. எப்படியோ மாட்டி விட போற. பாருப்பா, இந்த சத்தம் விக்ரமோட ரூம்குள்ள இருந்து தான் வருது. இத நல்லா அரைச்சி அப்புறம் இத இந்த மாத்திரையோட கலந்து சாப்பிட போறேன். அம்மா ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னா, அதுல வேர்க்கடலை அரைச்சு போடணுங்கிற அவசியம் இல்லையே. ஆனா அதை விட முக்கியமான விஷயம், இந்த ராத்திரி நேரத்துல இவங்க 2 பேரோட ரூம்ல இருந்து இந்த சத்தம் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. விக்ரம், போச்சு, அம்மா மாட்டி விட்டுட்டியா? சீக்கிரம் கதவை திறப்பா. என்னங்க, உங்க அம்மா வந்திருக்காங்க, போய் கதவை திறங்க. நான் போய் திறக்கணுமா? நீ போய் கதவை திற. நீ போ, நான் போக மாட்டேன். என்னங்க, அவங்க உங்க அம்மா தானே? அவங்க என்ன சிங்கமா உங்களை கடிச்சு திங்கிறதுக்கு? அவங்க என் அம்மாங்கிற விஷயம் எனக்கும் தெரியும். ஆனா இப்ப போய் நான் கதவை திறந்தேன்னா அப்புறம் நம்ம 2 பேருமே மாட்டிப்போம். நான் கதவை திறக்க மாட்டேன்ப்பா. நீ போய் கதவை திற. விக்ரம், அம்மா கேட்டாங்கன்னா நான் தூங்கிட்டேன்னு சொல்லு. விக்ரம், என்னப்பா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கதவை திறப்பா. என்னவா, என்னாச்சு? சரி, நான் போய் கதவை திறக்கிறேன். ஆனா இதை என்னால தூக்க முடியலங்க. இதை எங்கேயாவது எடுத்து ஒளிச்சு வைங்க. உங்க அம்மா வந்துட போறாங்க. போங்க, கதவை திற விக்ரம். சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வைங்க. சீக்கிரம் கதவை திறப்பா. இரு ஒரு நிமிஷம். சூர்யா, ஏன்பா வெளியவே நிக்கிற? உள்ள வா. அத்தை, உங்க உடம்பு சரியில்லையா? வேணும்னா நான் போய் சந்தியாக்கா கிட்ட சொல்லி மாத்திரை கொண்டு வரேன். நில்லு. எனக்கு என்ன குத்துக்கல்ல மாதிரி நல்லா தான் இருக்கேன்.
அப்படியா? நீங்க 2 பேரும் ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? வேர்க்கடலை அரைக்கணும், அந்த உரலை கொடு. என்ன என்ன அத்தை? என்ன சொல்றீங்க? கொடு. ஆனா அத்தை, இப்ப அத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எங்க அம்மா மேல வேணா சத்தியமா சொல்றேன். அது ஒண்ணும் என்கிட்ட இல்ல. ஏன், எனக்கு தெரிஞ்ச வர சமையல் அறையில இல்லனா ஹால்ல அத்தை, எனக்கு தெரிஞ்சு பப்பு கூட அத கடைக்கு கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா முன்ன கூட அவ இத கடைக்கு கொண்டு போயிருந்தா. இன்னொரு காரணம் என்ன சொல்லு? இன்னொரு காரணமா? கஸ்தூரி அத்த, அந்த கஸ்தூரி இருக்கல்ல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அத்த. எப்பத்துல இருந்து அவ அந்த ராஜ்குமார் கிட்ட இருந்து வந்தாலோ அப்பத்துல இருந்து என்னமோ ஆயிடுச்சு அத்த. அவளுக்கு பொருள் எல்லாம் இடம் மாத்தி வைக்கிறா, தேவையில்லாம ஏதோ செய்யறா. வேற ஏதாவது காரணம் சொல்லு. அத்த, நான் வேற என்ன சொல்ல? ஒருவேளை அத பெரியத்த கொண்டு போயிருக்கலாம்ல. அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? இல்ல இல்ல, இந்த ரூம்ல இருந்து தான் எனக்கு அந்த சத்தம் கேட்டது. யாரோ ஏதோ அரைக்கிற மாதிரியே சத்தம் கேட்டது. அத்தை, உங்களுக்கு அப்படி சத்தம் கேட்டுச்சா? அத ஒண்ணு நான் பயன்படுத்தல அத்தை. அது என் மெத்தையில இருந்து வந்த சத்தம். மெத்தை பழசாயிடுச்சுல்ல, அதுல இருந்து ஏதேதோ சத்தம் வருது. இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல இருந்து தான் சத்தம் வந்தது. என்னங்க, இத நீங்க கொஞ்சம் காட்டுங்களேன். சூச்சு உட்காந்தா சூச்சுன்னு சத்தம், எழுந்தா சூச்சுன்னு சத்தம், அப்படியே லேசா தொட்டா கூட சத்தம் வருது. நீங்களே பாருங்க அத்தை. ஐயோ, எந்த சத்தமும் வரலையே. உங்களை பார்த்தத சத்தம் வரல. அது எப்படி இதுக்கு மட்டும் அவ்வளவு தைரியம் வரும்? நீங்க முன்னாடி வந்தா எல்லாரும் வாயை மூடிதானே ஆகணும். வாப்பா போலாம். ஐயோ மீனாட்சி, நான் முதல்லயே சொன்னல எனக்கு இடது கண்ணு துடிக்குதுன்னு. சொன்ன பிரச்சனைக்கு என்னாச்சு? காலை காட்டு. எப்படி அடிபட்டது? அது வந்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? காலை காட்டு. எப்படி அடிபட்டது? அது வந்து வாயை மூடு. என்ன மீனாட்சி, இது என்னன்னு தெரியலையா? இது ஒண்ணும் தங்கத்தால செஞ்சதில்ல. இதை எதுக்காக மறைச்சு வச்ச? இத வச்சு நிறைய வேலை செய்யலாம். மசாலா அரைக்கலாம், பாதாம் முந்திரி உடைக்கலாம், ஒரு சில நேரங்கள்ல மண்டைய உடைக்கிறதுக்கு கூட இதை பயன்படுத்தலாம். ஆமா, இது எப்படி இங்க வந்தது? மீனாட்சி, இது எப்படி? இத வச்சு நீ என்ன? மீனாட்சி, நான் எப்பவுமே தூங்கிட்டே இருக்கமா, அதனால இவ என்ன செய்யறான்னு எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு முதலே தெரியும் நீ ரொம்ப ரொம்ப புத்திசாலின்னு. ஆனா இந்த அளவுக்கு புத்திசாலியா மாறுவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பியா? பிரச்சனை பண்ணாம உனக்கு தூக்கமே வராது இல்ல? இங்க பாரு, முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த ராத்திரி நேரத்துல இந்த ரூமுக்குள்ள இத வெச்சுக்கிட்டு அப்படி என்னத்தை தான் அரைச்சிட்டு இருந்த? இவ மாத்திரை அரைச்சிட்டு இருந்தாமா. இப்பெல்லாம் இந்த மாதிரி தான் ஏடா கூடமா ஏதோ செய்யறா. மாத்திரையா? என்ன மாத்திரை? என்ன மாத்திரைன்னு இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. இவருக்கு வயித்து வலின்னு சொன்னாரு. பாவம், இவரால ஒழுங்கா நடக்க கூட முடியல. அவரு அப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அதான் இவருக்கு ஹோமம் அழிச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். அத்த, ஒருவேளை உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா உங்க மேல நான் சத்தியம் கூட செஞ்சு போதும் மீனாட்சி. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா மேல போய் சத்தியம் பண்ண. அவங்கள மேல அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இப்ப என்ன அனுப்ப போறியா? இங்க பாரு மீனாட்சி, இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு உன்னோட உயிரை வாங்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க. நான் பாக்கும்போது விக்ரம் கூட ஒரு மாதிரியா தான் நடந்துகிட்டான்.
ஆனா அப்ப என்னால கேட்க முடியல. நாள் முழுக்க கடையில உட்கார்ந்துகிட்டே வேலை பார்க்கறதால இடுப்பு வலி வந்துருச்சோன்னு நினைச்சேன். முதல்ல நீ ஒரு விஷயத்த சொல்லு. உன் புருஷனுக்காக தானே நீ அரைச்சிக்கிட்டு இருந்த, அப்புறம் ரூம போட்டுக்கிட்டே செஞ்சிட்டு இருந்த. சமையல் அறையில செஞ்சிருக்கலாமே. எனக்கு சுத்தமா நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் எப்போ எனக்கு கெட்ட பேரு தான் வந்துட்டு இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த நேரத்துல நான் சமையல் கட்ட போய் அரைச்சேன்னா ராத்திரி நேரத்துல அந்த சத்தம் கேட்டு தூங்க முடியாது. நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் ரூமுக்கு வந்து, ஆனா உங்க கிட்ட தேவையில்லாம திட்டு வாங்க வேண்டியதா போயிடுச்சு. இவ்வளவு டூப்ளிகேட்டா இருக்கு. இங்க பாரு, இப்போ அவனுக்கு அது மட்டும் கொடுத்தா போதாது. நிறைய மிளகு போட்டு கஷாயம் போட்டு கொடுக்கறேன். அத அவனுக்கு கொடு. என்னன்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல வேண்டாம், எனக்கு வேண்டாமா. நீங்க மிளகு போட்டு கசாயம் செஞ்சீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். பாரு விக்ரம், இப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா உன் வயித்து வலி எப்படி சரியாகும்னு சொல்லு. மிளகு போட்டு கஷாயம் போட்டு கொடுக்கறேன்னு சொன்னா உன் முகம் ஏன் இப்படி மாறுது? வயித்து வலி போகணும்னா கஷாயத்தை குடிச்சுதான் ஆகணும். ஆமாங்க, எனக்கு சரின்னு சொல்லுங்க. ஒருவேளை ரொம்ப கசப்பா இருந்துச்சுன்னா அத உன் பொண்டாட்டி கையிலே வாங்கி குடி. அவ கையால கொடுத்தா கசப்பே தெரியாது. அப்புறம் நாளைக்கு முழுக்க பட்னியா தான் இருக்கணும். அப்பதான் நாளான்னைக்குள்ள சரியாயிடும். மாட்டி விட்டாலே. சூர்யா, இத கொண்டு போப்பா. சரி. எங்க இருக்கு? என்னங்க எங்க மறைச்சு வச்சீங்க? இல்ல எங்க எடுத்து வச்சீங்க? நான் வேற தூக்க கலக்கத்துல இருந்தேன்னா கீழே இருந்துதான் சத்தம் கேட்டது. இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இந்தாங்கண்ணா. என்னால முடியல. இந்தாப்பா, மிளகு கஷாயம் கொடுத்து அனுப்புறேன். மீனாட்சி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வேற ஏதாவது சொல்ல வேண்டியதானே? எதுக்காக எனக்கு வயித்து வலின்னு சொன்ன? இப்போ நடு ராத்திரியில் உட்காந்து அந்த மிளகு கஷாயத்தை நான் குடிச்சாகணும். பாவம்ல நானு. உன்னை என்ன பண்றதுன்னே தெரியல. சரி சரி சாரி. என்ன சாரி சாரி? அந்த கசாயத்தை உன்னையும் நான் நல்லா குடிக்க வைக்க போறேன் பாரு. சரி, நானே குடிச்சுக்கிறேன். எனக்கு இங்க பாருங்க, என்னோட கால் வேற ரொம்ப அடிபட்டு இருக்கு. கொஞ்சம் புடிச்சு விடுங்களா. என்னங்க இருக்கு? அது அங்க வச்சிருக்கேன், கொஞ்சம் தேய்ச்சு விடுங்களா. சும்மா உட்காந்துட்டு இருந்தவ தேவையில்லாம அடிபட்டுடுச்சு. உங்க எல்லார்கிட்டமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு நம்மளோட டாபிக் நம்மளோட எலெக்ஷன் ப்ராசஸ். இந்தியா தான் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. உங்கள அது யாருக்காவது தெரியுமா? டெமோக்ரஸினா அதுக்கு என்ன அர்த்தம்னு? எஸ், நீங்க சொல்லுங்க. முதல்ல இந்தியாவை ஒரு டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இங்க டெமோக்ரஸியை சூஸ் பண்றது பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள். 7வது 8வது படிக்கிறவங்க கூட இதை சொல்லுவாங்க. நாம படிக்கிறது காலேஜில். சார், நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். டெமோக்ரஸினா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்படுற ஒரு பேரு. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரை சிட்டிசன்ஷிப், சொசைட்டி மூலயமா ஃபைனான்சியலா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அது சம்பந்தமான முடிவுகளை தெரியப்படுத்துவாங்க. அப்புறம் சில சட்டத்திட்டங்களை தயார் பண்ற உரிமையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. குட், உட்காருங்க. தேங்க்யூ சார். நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா என்னோட கருத்து என்னன்னா, புக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா நாம எல்லாருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டு ஒருத்தர் பரிச்சை செஞ்சு பார்க்கணும். அப்பதான் உங்களாலையும் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். லோக்சபால மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சார். பாப்பு, என்னாச்சு? இன்னைக்கு உன் வண்டி போதையில் இருக்கா என்ன? சார், அது வந்து இன்னைக்கு என்னோட மூளையில இருக்கிற ஒரு மோட்டார் வந்து ஜாம் ஆயிடுச்சு சார். டோன்ட் லாஃப். ஆயில், தண்ணி இதெல்லாம் ஊத்தியே ஆகணும் சார். உட்காருங்க. இந்தா இதை புடி, சாப்பிட்டு பாரு. இதை சாப்பிட்டா மூளை நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். சார், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் இருங்க லக்ஷ்மண். இந்த கிளாஸ்ல லக்ஷ்மண் இல்லாம வேற யாராவது புத்திசாலி இருக்காங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எப்பவும் நீ மட்டும் பதில் சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. மிஸ்ஸஸ் சந்தியா, நீங்க சொல்லுங்க. சார், 552.
சார் 530 பேரு ஸ்டேட்லேருந்து, 20 பேரு பெரிய மாநிலங்கள்லேருந்து, அப்புறம் மீதி 2 பேரு ஆங்கிலோ இந்தியன் கமிட்டிலேருந்து. நைஸ். நீங்க சொன்னது சரியான பதில். தேங்க்யூ சார். சார் இது முடிக்கும் நான் எதுவும் தப்பான பதில் சொன்னது இல்லையே? குட். காலம் முழுக்க வீட்டு உள்ள இருந்து சமையல் செய்யறவங்க கூடலாம் நான் காம்படிஷன் போட வேண்டியது. என்ன சொல்றது, பதிலே தெரியாது ஆனா கையை தூக்கிடுவாங்க. லக்ஷ்மன், என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, நம்ம நாட்டோட லோக்சபா, முதல் லோக்சபா எந்த வருஷத்துல உருவாக்கப்பட்டது? காலம் முழுக்க வீட்டு உள்ள இருந்து சமையல் செய்யறவங்க கூடலாம் நான் காம்படிஷன் போட வேண்டியிருக்கு. என்ன சொல்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரீத்தி, நீங்க சொல்லுங்க. சார் 1951ல. குட், நைஸ், சரியான பதில். அப்புறம் முதல் லோக்சபால ஸ்பீக்கரா இருந்தது யாரு? சார் இது நம்ம சிலபஸ்ல இல்லையே. அப்படின்னா இது நம்ம எக்ஸாமுக்கும் வராது இல்ல? சார் முதல் லோக்சபாவோட ஸ்பீக்கர் சார் ஜிவி மால்வாங்கர். குட், வெரி நைஸ். இன்னைக்கு ஏதோ நல்ல நாள். இவனுக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு போல. லக்ஷ்மன், ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு கேள்வி. எல்லாத்தோட அதிகமா கம்மியா கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு சொல்லுங்க. சார் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே இந்த கேள்விக்கு பதில் தெரியும்னு நினைக்கிறேன். சார் அது வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியல. லக்ஷ்மன், சார் நீங்க சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. பிரீத்தி, நீங்க சொல்லுங்க. சார் உத்தரப்பிரதேசத்துல அதிகமான கான்ஸ்டிட்யூன்சி இருக்கு. அப்புறம் எல்லாத்தை விட கம்மியா யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரியில இருக்கு. மறுபடியும் சரியான பதில சொல்லியிருக்கீங்க. நம்மளோட கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா படிக்கிறீங்க போல இருக்கு. எனக்கு இன்னும் நிறைய விஷயம் ஞாபகம் இருக்கு. முன்ன மாதிரியே கஷ்டப்பட்டு படிச்சோம்னா நம்ம சீக்கிரமா முன்னுக்கு வந்துடலாம். இங்க பாருப்பா, நீ இங்கே இருந்து வேர்க்கடலை அரைச்சி வை. நான் ரூமுக்கு போய் முந்திரி டப்பாவை எடுத்துட்டு வரேன். பொதுவாவே எந்த ஸ்வீட்டை செஞ்சாலும் அதுல கொஞ்சம் முந்திரிய தூணாதான் ரொம்ப ருசியா இருக்கும். அம்மா, உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? நானே போறேன், இருங்க. இருக்கட்டும்பா, இதுல என்ன சிரமம் இருக்கு? பொடி பண்ண முந்திரி மேல இருக்கு, அத போய் கீழே கொண்டு வர்றதுக்கு எனக்கு என்ன சிரமம் இருக்கு சொல்லு? நீங்க உட்காந்து வேர்க்கடலையை அரைச்சி வை, நான் மேல போய் கொண்டு வரேன். நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ரூமுக்கு போய் லைட்டை போட மாட்டேன். உன் பொண்டாட்டியோட தூக்கத்தையும் கெடுத்துட மாட்டேன். சத்தமே போடாம எடுத்துட்டு வந்துடுறேன். உன் பொண்டாட்டிக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. வேலையை பாரு.
சந்தியாவை ரூமுக்குள்ளேயே காணுமே. சூர்யா, சந்தியாவை எங்கப்பா காணோம்?